ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியில் புதுசாக கட்டியிருக்கிற கண்ணாடி பாலத்தை பார்க்கலான்னு தான் நாங்கள் இப்போ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி போட்டுக்குள்ளால ஒரு சீட்டை பிடிச்சி உட்கார்ந்துட்டோம். இந்த போட்டில் நாங்கள் இப்போ விவேகானந்தர் ராக்குக்கு போயிட்டு இருக்கோம். இந்த போட்டிங் பயணம் கடல்ல 20 நிமிஷம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். விவேகானந்தர் ராக்கில் எங்களை இந்த போட்டு டிராப் பண்ணிட்டு அப்படியே திரும்ப அடுத்த ட்ரிப்புக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. விவேகானந்தர் ராக்கில் இறங்கின உடனே இந்த டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு நாம உள்ள போகணும். நாங்க இப்ப விவேகானந்தர் பாறையில் நிக்கிறோம். இங்க கடலுக்குள்ளால 2 பாறைக்கு நடுவுல கம்பீரமா இருக்க கண்ணாடி பாலத்தை பார்க்க முடியும். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் 2 பாறைக்கு நடுவுல 77 மீட்டர் லென்த்ல கட்டியிருக்காங்க. கண்ணாடி பாலத்தோட என்ட்ரன்ஸ்ல ஒரு அறிவிப்பலை வச்சிருக்காங்க. சைடுல சாயக்கூடாது, கண்ணாடிக்கு மேல உட்காரக்கூடாதுன்னு. நாங்க இப்ப கண்ணாடி பாலத்துல என்டர் ஆயிட்டோம். கண்ணாடி பாலத்துல நடக்கும்போது உண்மையிலேயே வேற ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த கண்ணாடி பாலத்தை 4 லேயரான கிளாஸால பண்ணியிருக்காங்க. நான் கூட போட்டோல வீடியோல இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பெரிய சைஸ்ல நடக்கிற பாத்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி வழியை நாம கீழே பார்க்கும்போது பாறைகளுக்கு நடுவுல கடல் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிற அழகா நாம பார்த்து ரசிக்கலாம். இப்ப இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியா நாங்க திருவள்ளுவர் சிலைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப நாங்க திருவள்ளுவர் ஸ்டேச்சுயோட பேஸ்மெண்ட்ல இருக்கிறோம். சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கருங்கல்லால கட்டி இருக்கதை பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளால வரும்போது 2 சைடும் பார்த்தீங்கன்னா கல்லிலேயே திருக்குறளை எழுதி வச்சிருக்காங்க. இந்த பேஸ்மெண்ட் சுத்தி பார்க்கறதுக்கு பழைய கால பேலஸ் மாதிரி இருக்கும். அப்படியே சுத்தி பார்த்துட்டு மேல போனோம்னா பிரம்மாண்டமான திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்கலாம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரத்தை மேம்படுத்தி தான் இந்த திருவள்ளுவர் சிலையை இந்த ஹைட்ல பண்ணியிருக்காங்க. இதுல திருவள்ளுவர் சிலையோட ஸ்டாண்டோட ஹைட் 38 அடியிலையும் திருவள்ளுவர் சிலையோட ஹைட் 95 அடியிலையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டேச்சு மேல நின்று நாம பார்க்கும்போது கன்னியாகுமரி கடல்ல சங்கமிக்கிற இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரபிக் ஓஷன், அந்த கடலோட 3 வியூவை நாம சூப்பரா பார்க்கலாம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த விவேகானந்தர் மண்டபம் தான் விவேகானந்தர் தவம் செய்த இடம். அந்த காலத்துல விவேகானந்தர் இந்த பாறைக்கு மேல இருந்து தவம் செஞ்சதால அவரோட நினைவாக இந்த விவேகானந்தர் மண்டபத்தை கட்டியிருக்காங்க. விவேகானந்தர் மண்டபத்துக்கு ஃப்ரண்ட்ல டைரக்ஷன் மார்க் பண்ண மாதிரி ஒரு காம்பஸ் குறியீடு வச்சிருக்காங்க. இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளால ஒரு விவேகானந்தரோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. இங்க போட்டோஸ், வீடியோஸ் அலௌட் கிடையாது. இப்போ நாங்க நீளமா நிக்கிற இந்த லைன்ல வெயிட் பண்ணி போட்டை பிடிச்சி அந்த கரைக்கு போய் இறங்கிட்டோம். ஈவினிங் 7 மணிக்கு மேல விவேகானந்தர் ராக், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கண்ணாடி பிரிட்ஜ் இந்த 3ஓட அழகை ரசிக்கிற மாதிரி சவுண்ட் அண்ட் லைட் ஷோ வச்சிருக்காங்க. இந்த லேசர் ஷோவை சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கறதுக்கு போட்டிங் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பக்கத்திலேயே டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. அங்க நாம முன்பதிவு பண்ணணும். பார்வையாளர்கள் உட்கார்ற மாதிரி நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட நல்ல சவுண்ட் எஃபெக்டோட இந்த லேசர் ஷோவை நாம பார்க்கலாம். நீங்க யாராவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்தீங்கன்னா இந்த விவேகானந்தர் ராக்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கண்ணாடி பிரிட்ஜ், அப்புறம் போட்டிங் ட்ரிப் இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. இந்த இடத்தை பத்தி மேலும் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.